வணக்கம். இது நிலா கிச்சன். இன்றைக்கி நாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி பார்க்க போகிறோம். நோ ஆயில், நோ சுகர், நோ ஃப்ளார். ரொம்ப ஒரு ஹெல்த்தியான பெங்காலி மேங்கோ புட்டிங். இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப ஈஸியான ஒரு டெசர்ட், எல்லாரும் சாப்பிடலாம், ஹெல்த்தியும் கூட. இதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்வீட் ஆட் பண்ண போகிற கிடையாது. ஒரு ஆயில் கிடையாது, கீ கிடையாது, பட்டர் கிடையாது, ஃப்ளாஸ் கிடையாது. தயிர், ரொம்ப புளிப்பு இல்லாத தயிர், லசிக்கு எடுக்கிற மாதிரி தயிர் எடுத்துடுங்க. மாம்பழம், இதை ஜூஸ் பண்ணி எடுத்துடுங்க. நமக்கு ஸ்வீட்ஸ் அப்படிங்கிறது இந்த மாம்பழத்தில் உள்ள ஸ்வீட்டும் கண்டன்ஸ் மில்க் ஆட் பண்ணுறோம், இந்த ஸ்வீட்டு மட்டும்தான். இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? இந்த தயிரை தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கிடுவோம். ஃபஸ்ட்டு மேங்கோவை பியூரி பண்ணி எடுத்துக்கிடுவோம். இதை அப்படி நல்லா தண்ணி வடிகிறதுக்கு வடிய வச்சிருவோம். ஃபஸ்ட்டு தண்ணி நல்லா வடியட்டும். அதுக்குள்ளே நம்ம மேங்கோவை பியூர் பண்ணிடலாம். எப்படியும் 1 hour ஆகும். வச்சு இது மேலே ஒரு நல்ல ஒரு வெயிட் வச்சுருங்க. தண்ணி ஈஸியாக இறங்கிடும். தயிரை நல்லா கட்டியாக எடுத்தாச்சு. இப்போ இதோட எடுத்து வச்சுருக்கிற மேங்கோ பியூரி, 1 கப் அளவுக்கு கண்டன்ஸ் மில்க்கு. இந்த மேங்கோலோட ஸ்வீட்டு கண்டன்ஸ் மில்கோட ஸ்வீட் மட்டும்தான், எக்ஸ்ட்ரா எந்த ஒரு ஸ்வீட்டும் ஆட் பண்ணண்டாம். இதை இவ்வளோ தான், வேறு எதுவுமே இது கிடையாது. எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். நல்ல கட்டி இல்லாத அளவுக்கு தயிர் நல்லா கடைஞ்சி வரட்டும். அந்த அளவுக்கு நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுருங்க. மேங்கோ, கண்டன்ஸ் மில்க்கு, தயிர் 3 இன்க்ரீடியன்ட் தான். ரொம்ப ஈஸியான ஒரு சிம்பிளான ஒரு டெசர்ட்டு. அதே டைமில் ரொம்ப ரிச்சாக இருக்கும். இது ஒரு பெங்காலி ஸ்வீட்டு புட்டிங். நம்ம ஸ்வீட்டாக பண்ணுறதுனால தான் தயிர் ரொம்ப புளிப்பு இல்லாத தயிராக எடுத்துக்க சொன்னோம். தயிர் வடிய வைக்கச்சில் ஒரு ட்ராப் கூட தண்ணி இல்லாத அளவுக்கு எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு தண்ணியை ட்ரைன் அவுட் பண்ணிடுங்க. பாருங்கள், இப்படி நல்லா திக்காக தான் இருக்கும். இதை ஒரு ட்ரேயில் நல்லா க்ரீஸ் பண்ணிடுங்க. அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இதை அப்படி ஸ்டீமில் வேக வச்சு எடுத்துருவோம். எல்லாருமே நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, இதில் ஆர்டிஃபிஷியலாக கலர் சேர்க்கலை, எசன்ஸு சேர்க்கலை, சுகர் சேர்க்கலை, ஆயில் எதுவுமே சேர்க்கலை. நம்ம க்ரீஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் ஒரு ட்ராப் ஆயில் ப்ரஷ் பண்ணியிருக்கோம். அதனால் ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு, எல்லாருமே சாப்பிடலாம். ஸ்டீமில் வேக வச்சு எடுத்துடலாம். அப்படி இருந்து வேகட்டும். இப்போ திறந்து பாருங்கள், கிளியராக இருக்குது பாருங்கள். இப்போ இதை டீமோல்ட் பண்ணிடலாம். நம்மளோட புடிங் ரெடி ஆயிடுச்சு. நீட்டாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை டெக்கரேட் பண்ணி கட் பண்ணிடலாம்.
நட்ஸை பொடி பொடியாக தூவி அதுவும் சேர்த்துடலாம். பாதாம்ஸு உங்களுக்கு என்னென்னலாம் பிடிக்குதோ அப்படி டெக்கரேட் பண்ணிவிடுங்க. நம்மளோட இன்ட்ரெஸ்டிங்கான டெசர்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. பெங்காலி புட்டிங். இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.